அமேசான் காட்டுத்தீ, ஆயிரக்கணக்கான பிரேசில் மக்களின் ஆரோக்கியம் பாதிப்பு. அமேசானில் பற்றி எரியும் காட்டுத்தீ காரணமாக ஆயிரக்கணக்கானவர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது என்று தன்னார்வ அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பிரேசிலில் இயங்கும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற தன்னார்வ அமைப்பு 50 பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் அமேசானில் பற்றி எரியும் காட்டுத்தீ காரணமாக கடந்த 2019ஆம் ஆண்டு மட்டும் சுமார் 2195 பேர் சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சுமார் 500 பேர் 1 வயதுக்கும் குறைவானவர்கள், 1000க்கும் மேற்பட்டோர் 60 வயதை கடந்தவர்கள். 2020இல் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காடழிப்பை பிரேசில் திறம்பட கட்டுப்படுத்தும் வரை ஒவ்வொரு ஆண்டும் காட்டுத்தீ தொடரும் என்றும் எதிர்பார்க்கலாம். இது அமேசானின் அழிவை மேலும் அதிகரிக்கும். இதன் காரணமாக லட்சக்கணக்கான பிரேசில் மக்கள் சுவாசிக்கும் காற்று விஷமாகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பிரேசில் அதிபர் ஜெயில் போல்சனாரோ கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நாட்டின் பொருளாதார நலனுக்காக பிரேசிலில் மழைக்காடுகள் அழிவதை தீவிரப்படுத்தி வருகிறார். இதற்கு எதிராக பிரேசில் பூர்வ பழங்குடிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக ஜெயில் போல்சனாரோ பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானார். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் காட்டுத்தீயால் அமேசான் காடுகள் தீக்கு இரையாகின. அப்போது பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அமேசான் காட்டுத்தீயை அணைப்பதற்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் உதவ தயார் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இதனை பிரேசில் அதிபர் நிராகரித்து விட்டார். மேலும் அமேசான் காடுகள் எரிகிறது என்பது பொய் என்றும் அவர் தொடர்ந்து கூறி வந்தார். பூமியின் நிலப்பரப்பில் வெறும் 6% மட்டுமே கொண்டுள்ள அமேசான் காடு பூ உலகின் தாவரங்கள் உயிரின வகைகளில் பாதியை கொண்டுள்ளன. உலகின் நுரையீரலாக அமேசான் காடுகள் உள்ளன. 40,000 தாவர இனங்கள், 1300 பறவை இனங்கள், 25 லட்சம் பூச்சி இனங்கள் என மாபெரும் உயிரின பன்மை மையமாக அமேசான் திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கத்திய நாடுகளுடன் உறவை சேதப்படுத்த விரும்பவில்லை ரஷ்யா. அலெக்சி நாவல்னி உடல்நிலை பாதிப்பு காரணமாக ஏற்பட்டு வரும் சர்ச்சைக்கு மத்தியில் மேற்கத்திய நாடுகளுடனான உறவை சேதப்படுத்த விரும்பவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புதினையும் அவரது அரசின் ஊழலையும் கடுமையாக விமர்சித்து வந்தவர் அலெக்சி நாவல்னி. ரஷ்ய அதிபர் தேர்தலின் போதும் தொடர் பிரச்சாரங்களால் ஈடுபட்ட அலெக்சி நாவல்னிக்கு இளைஞர்கள் மத்தியில் பரவலான வரவேற்பு இருந்தது. ஆனால் புதின் அரசு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை தேர்தலில் போட்டியிட முடியாமல் செய்தது. இருப்பினும் அலெக்சி நாவல்னி தொடர்ந்து பொதுவெளியில் புதின் அரசை விமர்சித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை டாம்ஸ்க் நகரிலிருந்து மாஸ்கோவுக்கு விமானத்தில் செல்லும்போது அலெக்சி மயங்கி விழுந்ததை அடுத்து உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டாம்ஸ்க் விமான நிலையத்தில் அலெக்சி குடித்த டீயில் விஷம் கலந்து இருக்கலாம் என்று பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் புதின் அரசால் அலெக்சி நாவல்னியின் உயிருக்கு ரஷ்யாவில் பாதுகாப்பு இல்லை என அவரது ஆதரவாளர்கள் குரல் கொடுத்ததால் தற்போது பெர்லினுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அலெக்சிக்கு நேர்ந்தது குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் இதற்கு தற்போது ரஷ்யா பதிலளித்துள்ளது. அதில் அலெக்சி நாவல்னி உடல்நிலை பாதிப்பு காரணமாக மேற்கத்திய நாடுகளுடனான உறவை சேதப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. அலெக்சிக்கு மருத்துவ சிகிச்சை இன்னும் முடிவடையவில்லை. எனினும் அலெக்சி எதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டார் என்பதை அறிய ரஷ்யாவும் ஆர்வமாக இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அலெக்சி நாவல்னியின் உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு குறித்து சர்வதேச அளவில் பெரும் சலசலப்பு எழுந்திருப்பதால் இது குறித்த விசாரணை முடிவுகள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் 25,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இருப்பதாக ஆஸ்திரேலிய ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் சுமார் 5 லட்சம் ஊழியர்களை கொண்டுள்ள பிரபல நிறுவனமான அக்செஞ்சரில் இந்தியாவில் மட்டும் 2 லட்சம் பேர் பணிபுரிகின்றனர். சமீபத்தில் அக்செஞ்சர் நிறுவன ஊழியர்களிடையே நடைபெற்ற முக்கிய கூட்டம் ஒன்றில் பேசியுள்ள அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜூலி ஸ்வீட், இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு காரணமாக தேவை குறைந்திருப்பதால் பணி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டது. மேலும் திறன் அடிப்படையில் கடல் நிலையில் உள்ள ஊழியர்களில் 5% பேரை பணி நீக்கம் செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற காலாண்டில் அந்நிறுவனத்தின் வருமான வளர்ச்சி 1.3% குறைந்த நிலையில் தற்போது அந்நிறுவனத்தில் நடைபெற்று வரும் சம்பள உயர்வு மதிப்பீட்டின் முடிவில் பணி நீக்க நடவடிக்கை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒட்டுமொத்தமாக 25,000 பேர் வெளியேற்றப்படலாம் என்றும் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் அதிக பேர் பாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இங்கிலாந்தில் பணி செய்த அக்செஞ்சர் ஊழியர்கள் சுமார் 8% பேர் கடந்த மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அக்செஞ்சர் நிறுவனம் பணி நீக்க நடவடிக்கை குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என மறுத்துள்ளது. கொரோனா பரவலுக்கு முன்பே இந்தியாவில் உள்ள ஐடி துறையில் ஆட்டோமேஷன் செய்யப்படுவதால் வேலை வாய்ப்புகள் வீழ்ச்சியடையும் என்று அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருந்தது. அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனமான HFS ரிசர்ச் சர்வதேச ஐடி சந்தையை ஆய்வு செய்தது. ஆய்வின் முடிவாக இந்த நிறுவனம் 2021ஆம் ஆண்டுக்குள் உலகளவில் சுமார் 9% வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதிலும் இந்திய ஐடி துறையில் ஆட்டோமேஷன் மூலம்
6.4 லட்சம் ஊழியர்கள் வேலைவாய்ப்பினை இழக்க நேரிடும் என தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த 5 வருடங்களில் ஐடி துறையில் ஆட்டோமேஷன் ஆதிக்கத்தின் மூலம் லோ ஸ்கில்டு தர வேலைவாய்ப்புகள் 30% வரையும், மீடியம் ஸ்கில்டு வேலைவாய்ப்புகள் 8% வரையும் மற்றும் ஹை ஸ்கில்டு வேலைவாய்ப்புகளில் 56% வரை பாதிக்கப்பட உள்ளதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முன்னணி நிறுவனமான இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், அக்செஞ்சர் போன்ற நிறுவனங்கள் ஆட்டோமேஷன் செய்யப்பட்டதன் மூலம் ஊழியர்களின் வேலைவாய்ப்புகள் குறைத்துக் கொண்டு வருகிறது. இதனால் இந்திய ஐடி துறை மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை சந்திக்க நேரிடும் என கூறும் அறிக்கை முன்பே வெளியிடப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தானின் முதல் பெண் திரைப்பட இயக்குனரும் நடிகையுமான சபா சாகர் மீது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்ட கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே ஆப்கானிஸ்தானில் திரைப்பட நடிகர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை போராட்டக்காரர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலை மிகவும் கவலை அளிப்பதாக அமன்ஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன் தலைநகர் காபூலில் சபா சாகர் பயணம் மேற்கொண்டிருந்த போது அவர் கார் மீது 3 மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். அதில் சபாவும் அவருடன் சென்ற 2 பாதுகாவலர்கள் மீதும் துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்ததாக தெரிகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்த சபா சாகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவருக்கு ஏற்பட்டுள்ள காயங்கள் குறித்த விவரங்கள் தெரியவில்லை. சபா சாகர் ஆப்கானிஸ்தானின் மிக பிரபலமான நடிகை மற்றும் இயக்குனர். பெண்களின் உரிமைக்காக பல பிரச்சாரங்களை மேற்கொள்பவர். துப்பாக்கி சூடு நடந்தபோது சபா 2 பாதுகாவலர்கள், 1 குழந்தை மற்றும் ஓட்டுநர் என 5 பேர் காரில் இருந்துள்ளனர். ஆனால் தாக்குதலில் குழந்தை மற்றும் ஓட்டுநருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. சபா வீட்டில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் துப்பாக்கி சத்தம் கேட்டதாக அவரது கணவர் தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சபா சாகர் காவல்துறை அதிகாரிக்கான பயிற்சியும் பெற்றவர். தற்போது வரை ஆப்கானிஸ்தான் அமைச்சரவைக்கும் பணியாற்றி வருகிறார். அவரது திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஊழல் குற்றங்களை வெளிப்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தி லா என்ற திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் கருப்பினத்தவருக்கு எதிராக காவல்துறை நடந்து கொள்வதை கண்டித்து பிரபல டென்னிஸ் வீராங்கனை நவோமி ஒசாகா வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ள நிலையில் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கருப்பினத்தவரான ஜேக்கப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சின்சினாட்டி அரையிறுதியில் இருந்து நவோமி ஒசாகா விலகியுள்ளார். அமெரிக்காவில் கருப்பினத்தவருக்கு எதிராக காவல்துறை நடந்து கொள்வதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. சில மாதங்களுக்கு முன்பு கருப்பினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆதரவாக பிளாக் லிவ்ஸ் மேட்டர் என்ற சமூக வலைதள இயக்கம் துவங்கியது. இந்த நிலையில் ஜப்பானிய வீராங்கனையான நவோமி ஒசாகா வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஓபன் டென்னிஸ் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறிய நிலையில் தன் போராட்டத்தை துவக்கியுள்ளார். தான் இந்த தொடரில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நான் விளையாட்டு வீராங்கனை என்ற அடையாளத்துக்கு முன் முதலில் கருப்பினத்தைச் சேர்ந்தவள். எனவே சில விஷயத்துக்கு உடனடியாக முக்கியத்துவம் தர வேண்டி உள்ளது. வெள்ளை இனத்தவர்கள் அதிகமாக இருக்கும் விளையாட்டில் என்னால் ஒரு விவாதத்தை துவக்க முடியும் என்றால் நான் சரியான பாதையில் தான் செல்கிறேன் என கூறியுள்ளார். மேலும் காவல்துறையின் கையில் கருப்பின மக்கள் சிக்கி மடிவதை பார்க்கும்போது வயிற்றை பிசைகிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்கும் ஒரு ஹேஷ்டேக் உருவாவதைக் கண்டு அயற்சி ஏற்படுகிறது. இது எப்போதுதான் முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிற டென்னிஸ் வீரர் வீராங்கனைகளும் நவோமிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஈராக் மற்றும் சிரியாவில் சுமார் 10,000க்கும் அதிகமான ஐஎஸ் தீவிரவாதிகள் செயல்பாட்டில் உள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூறும்போது, ஐஎஸ் தீவிரவாதிகள் தோற்கடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிரியா மற்றும் ஈராக்கில் சிறு குழுக்களாக அவர்கள் இயங்க தொடங்கியுள்ளனர். சுமார் 10,000க்கும் அதிகமான தீவிரவாதிகள் இவ்விரு நாடுகளில் செயல்பட்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ளது. மேலும் கொரோனா தொற்று பரவலால் உலகமே முடங்கியிருக்கும் நேரத்தில் தங்களது பயங்கரவாத குழுக்கு ஆட்கள் சேர்ப்பது மற்றும் நிதி திரட்டல் போன்ற நடவடிக்கைகளில் எப்படி அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது தெரியவில்லை. எனினும் ஐஎஸ் தீவிரவாதிகள் மீண்டும் தலையெடுக்க தொடங்கியுள்ளது அச்சுறுத்தல்தான் எனவும் ஐநா குறிப்பிட்டுள்ளது. ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் எழுச்சியால் பெரும் குழப்பமும் அமைதியின்மையும் ஏற்பட்டது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் ஆதிக்கம் அதிகமானது. இதையடுத்து ஐஎஸ் தீவிரவாதிகளை ஒடுக்க ஈராக் அரசு நடவடிக்கையில் ஈடுபட்டது. அந்த சூழலில் ஈராக் நாட்டுக்கு உட்பட்ட மோசூல் உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றிய ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டு போர் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் 2017ஆம் ஆண்டு போரில் வெற்றி பெற்றதாக ஈராக் அரசு அறிவித்தது. அதேபோல் சிரியாவில் அதிபர் ஆசாத் அரசு படைகள் காரணமாக ஐஎஸ் படைகள் பெருமளவு தோற்கடிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக பணக்காரர்கள் பட்டியல் என்றால் நம் நினைவிற்கு வருவது பில்கேட்ஸாகத்தான் இருப்பார். 1999ஆம் ஆண்டு வாக்கிலேயே பில்கேட்ஸின் சொத்து மதிப்பு $100 பில்லியன் தொட்டுவிட்டது. ஆனால் பில்கேட்ஸையும் தாண்டி அமேசானின் ஜெஃப் பெசாஸ் வந்தார். தற்போது உலகிலேயே 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து உடைய உலகின் முதல் நபராக அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசாஸ் முன்னேறியுள்ளார். இந்த ஆண்டில் மட்டும் பெசாஸின் சொத்து மதிப்பு இந்திய மதிப்பில் 64,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது.
கொரோனா பரவலால் உலகின் பல நாடுகள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. அமெரிக்காவும் கொரோனா காரணமாக பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. ஆனால் அமேசான் நிறுவனத்தின் பங்குகள் மதிப்பு கொரோனா காலத்திலும் கணிசமாக உயர்ந்து வருகின்றன. புதன்கிழமையன்று அமேசான் நிறுவன பங்குகளின் விலை தன் வாழ்நாள் உச்சமான $3,451 தொட்டது. எனவே ஜெஃப் பெசாஸின் சொத்து மதிப்பும் $202 பில்லியன் தொட்டு இருக்கிறது. இந்த திடீர் ஏற்றத்திற்கு கொரோனா ஊரடங்கால் மக்கள் முழுமையாக வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதால் இணையவழி வர்த்தகம் அதிகரித்ததை காரணமாக சொல்லப்படுகிறது. அமேசான் நிறுவனத்தை தவிர்த்து வாஷிங்டன் போஸ்ட் உட்பட பல நிறுவனங்களிலும் ஜெஃப் பெசாஸ் முதலீடு செய்துள்ளார். கடந்த ஆண்டில் ஜெஃப் பெசாஸிற்கும் அவரது மனைவிக்கும் இடையே விவாகரத்து நடந்தது. அதில் அவர் நஷ்டஈடாக அமேசான் நிறுவனத்தின் 25% பங்குகளை மனைவிக்கு அளித்தார். இந்த விவாகரத்து நடந்திருக்காத பட்சத்தில் அவரது சொத்து மதிப்பு இன்னும் பல மடங்கு உயர்ந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஜெஃப் பெசாஸிடமிருந்து 25% பங்குகளை பெற்ற அவரது மனைவி உலக பணக்காரர் பட்டியலில் 14வது இடத்திலும் உலக பணக்கார பெண்கள் வரிசையில் 2ஆம் இடத்திலும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. $202 பில்லியன் சொத்து மதிப்புடன் முதலிடத்தில் இருக்கும் ஜெஃப் பெசாஸை தொடர்ந்து $124 பில்லியன் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் 2வது இடத்தில் இருக்கிறார். ஜெஃப் பெசாஸுக்கும் பில்கேட்ஸுக்கு இருக்கும் வித்தியாசமே $78 பில்லியன் ஆகும். அவரை தொடர்ந்து ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தலைவர் மார்க் ஜுகர்பெர்க் $115 பில்லியன் சொத்து மதிப்புடன் 3வது இடத்திலும், டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மாஸ்க் $101 பில்லியன் 4வது இடத்தில் இருக்கிறார். மிகவும் ஆபத்தான லாரா சூறாவளியின் கோர தாண்டவம். மிகவும் ஆபத்தான லாரா சூறாவளி லூசியானாவில் 240 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதனால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. லாரா ஒரு வகை சூறாவளி. அதனுடன் 4 புயல் எழுச்சியை கொண்டு வருகிறது. இது 1957ஆம் ஆண்டில் ஆட்ரி சூறாவளிக்கு பின்னர் லூசியானாவில் காணப்படாத அளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லாரா சூறாவளி வியாழக்கிழமை அதிகாலை தென்மேற்கு லூசியானாவில் மிகவும் ஆபத்தான 4ஆம் வகை புயலாக வலுப்பெற்ற பின்னர் நிலச்சரிவை ஏற்படுத்தி பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இது ஒரு பேரழிவு புயல் எழுச்சி, இந்த தீவிர காற்று பிளாஷ் வெள்ளம் ஆகியவற்றை மாநிலத்திற்கு கொண்டு வரும் என தேசிய சூறாவளி மையம் எச்சரித்துள்ளது. இது லூசியானா மற்றும் டெக்சாஸ் கடற்கரைகளை நோக்கி வேகமாக சென்றதால் அது 4வது வகை சூறாவளியாக வேகமடைந்தது. மேலும் அது நிலத்தை தாக்கும் போது 5வது வகை மிக சக்தி வாய்ந்த வகைப்பாடு என்ற விளிம்பில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிடங்கள், மரங்கள் மற்றும் வாகனங்கள் பொம்மைகளை போன்று தூக்கி எறியக்கூடிய வலுவான காற்று கூட வீசக்கூடும் என்று முன்னறிவிப்பாளர்கள் தெரிவித்தனர். அழிவுகரமான புயல் எழுச்சி மற்றும் சேதப்படுத்தும் காற்று நிலச்சரிவை ஏற்படுத்தி அருகிலுள்ள பகுதிகளை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாரா சூறாவளி ஆர்கன்சாஸ் மற்றும் ஓஹியோ மற்றும் டென்னசி பள்ளத்தாக்குகள் போன்ற வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரு உள்நாட்டு வெள்ள அபாயமாகும். மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட சூறாவளியும் லாராவிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு ஹூஸ்டனில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு மின் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தேசிய சூறாவளி மைய ஆலோசனையின்படி வின்னி, லிபர்ட்டி மற்றும் லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட கிழக்கு நகரங்கள் இன்னும் மோசமான காற்றை அனுபவிக்கக்கூடும். டெக்சாஸில் கால்வெஸ்டன், பியூமண்ட் மற்றும் போர்ட் ஆதர் ஆகிய கடலோர பகுதிகளில் சுமார் 4 லட்சம் மக்கள் கட்டாய வெளியேற்ற உத்தரவுகளின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். லாராவின் பாதையில் இருப்பவர்கள் கட்டாயம் அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என டெக்சாஸ் கவர்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் லாரா சூறாவளியின் சக்தி முன்னோடியில்லாதது, தீங்கு விளைவிக்கும் வழியில் இருந்து வெளியேறி தங்களை காப்பாற்ற டெக்சான்கள் இப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெக்சாஸ் கவர்னர் கூறினார். டெக்சாஸ் மாநிலம் புயலை எதிர்கொள்ள தயாராக உள்ளது. டெக்சாஸை பாதுகாக்க வைத்திருக்க நாங்கள் கூட்டாட்சி மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுகிறோம் எனவும் அவர் தெரிவித்தார். இது கோவிட்-19 தொற்று பாதிப்பால் வெளியேற்றப்பட்டவர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கும் முயற்சிகளை சிக்கலாக்குகிறது. அவர்கள் பொதுவாக நெரிசலான தங்குமிடங்களுக்கு பதிலாக ஹோட்டல்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் சில குடியிருப்பாளர்கள் தாங்கள் பின்னால் இருக்கப் போவதாகவும் புயல் அடைப்புகள் மற்றும் ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி தங்கள் வீடுகளை தயாரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினர். புயல் எழுச்சி வெள்ளம் லூசியானாவில் இப்போது தொடங்குகிறது. இது புயலுக்கு முன்னதாகவே கடுமையாக உள்ளது. இது தொடரும் நாட்களில் மேலும் மோசமாகிவிடும் என லூசியானா கவர்னர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு லூசியானாவின் கல்கேசியூ மற்றும் கேமரூன் பாரிஷ்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கட்டாய வெளியேற்ற உத்தரவின் கீழ் வெளியேற்றப்பட்டனர். நீங்கள் அந்த தாழ்வான பகுதிகளில் இருந்தால் அந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என உங்கள் உள்ளூர் அதிகாரிகள் உங்களிடம் கூறியிருந்தால் கட்டாயமாக நீங்கள் இப்போது வெளியேற வேண்டும் என்று லூசியானா கவர்னர் கூறினார். தேசிய சூறாவளி மையத்தின்படி லாரா ஒரு மிக ஆபத்தான 4வது வகை சூறாவளி. இப்போது அதிகபட்சமாக 240 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். புயல் எழுச்சி, புயலால் ஏற்படும் கடல் நீரின் உயர்வு மற்றும் வெப்பமண்டல புயல் காற்று ஆகியவை புயலின் மையத்திற்கு முன்கூட்டியே வந்து சேரும் என்றும் உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து தயாரிப்புகளும் அடுத்த சில நாட்களில் நிறைவடையும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய சூறாவளி மையம்
புதன்கிழமை பிற்பகல் மக்கள் வெளியேறுவதை தாமதப்படுத்தினால் சாலைகள் ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கக்கூடும் என்று கூறியது. திட்டமிடப்பட்ட புயல் எழுச்சி மிகவும் உயிருக்கு ஆபத்தான சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது. அதிக அலைகளின் போது உச்சநிலை ஏற்பட்டால் லூசியானா கடற்கரையில் ஜான்சன் பேயு வழியாக ராக்ஃபெல்லர் வனவிலங்கு புகலிடம் வரை நீர் 15 முதல் 20 அடி வரை உயரக்கூடும். அருகிலுள்ள பிற பகுதிகளில் 15 அடி உயரத்தில் புயல் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்திய அமெரிக்க லாப நோக்கமற்ற அமைப்பான சேவா இன்டர்நேஷனல் தனது தன்னார்வ குழுக்களை தயார் நிலை மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உதவுவதற்காக களமிறங்கியுள்ளது. பாதிப்புகளுக்கு உதவ முதல் படியாக $10,000 அமெரிக்க ஒதுக்குகிறோம் என்று டெக்சாஸில் உள்ள 59 மாவட்டங்களில் வசிப்பவர்களும் லூசியானாவில் வசிப்பவர்களும் கவனித்துக் கொள்ளப்படுவதை உறுதி செய்ய பல குழுக்களுடன் நாங்கள் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் செயல்படுகிறோம் என சேவா இன்டர்நேஷனலின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் 24 மணி நேரமும் தகவல்களையும் ஆதரவையும் வழங்க ஒரு ஹெல்ப்லைனை அமைத்துள்ளது. கால்வெஸ்டன் மற்றும் பிற கடலோர பகுதிகளிலிருந்து சூறாவளியிலிருந்து வெளியேற்ற மற்றும் தங்குமிடம் உதவி கோருவதில் ஹெல்ப்லைன் தங்களது வேலைகளை துவங்கியுள்ளது. சேவா பேரழிவு மறுமொழி குழுக்கள் மற்றும் சமூக ஊடக சேனல்கள் மூலமாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் சமீபத்திய தகவல்களை பரப்ப தொடங்கியுள்ளன என்று சேவா இன்டர்நேஷனல் ஹூஸ்டனின் தலைவர் தெரிவித்தார். தேவாலய அருங்காட்சியகத்தை மசூதியாக மாற்ற துடிக்கும் துருக்கி அரசு. வரலாற்று சிறப்புமிக்க சோரா அருங்காட்சியகத்தை மசூதியாக மாற்ற துருக்கி திட்டமிட்டுள்ளது. ஹாகியா சோபியாவைப் போலவே துருக்கியும் சோரா அருங்காட்சியகத்தை மசூதியாக மாற்ற திட்டமிட்டுள்ளது. ஹாகியா சோபியா மசூதியாக மாற்றப்பட்டதை அடுத்து உலகம் முழுவதும் பல விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இப்போது துருக்கியின் ஏர்டோகன் அரசாங்கம் முன்னாள் பைசண்டன் தேவாலயமான சோரா அருங்காட்சியகத்தையும் மசூதியாக மாற்ற விரும்புகிறது. ஜூலை நடுப்பகுதியில் ஹாகியா சோபியாவை மீண்டும் ஒரு மசூதியாக மாற்றிய பின்னர் துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தயிப் ஏர்டோகன் இப்போது மற்றொரு முன்னாள் தேவாலயமான சோராவில் உள்ள செயின்ட் சேவியர் தேவாலயத்திலும் இதை செய்ய தயாராக உள்ளார். கடந்த வாரம் ஜனாதிபதி அரண்மனை சோரா அருங்காட்சியகம் விரைவில் முஸ்லிம் பிரார்த்தனைகளுக்காக திறக்கப்படும் என அறிவித்தார். முன்னாள் மத கட்டிடத்தின் கட்டுப்பாடுகள் இஸ்லாமிய மத விவகாரங்களுக்கான துருக்கியின் அதிகாரமாக செயல்படும் டயானட்டுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் பல இஸ்தான்புல் குடியிருப்பாளர்கள் இந்த கட்டிடத்திற்கு சென்றனர். சிலர் அங்கு பிரார்த்தனை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஹாகியா சோபியாவைப் போலவே இது முஸ்லிம்களுக்கும் ஒரு முக்கியமான மசூதி என்று இஸ்தான்புல் குடியிருப்பாளர் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இந்த முடிவை பற்றி அறிந்த பிறகு பிரார்த்தனை செய்ய இங்கு வந்தோம். ஆனால் அது இன்னும் பிரார்த்தனைக்காக திறக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறப்புக்காக நாங்கள் ஆர்வமாக காத்திருக்கிறோம் என அங்குள்ள பொதுமக்கள் கூறினர். இந்த கட்டணம் ஹாகியா சோபியா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்திற்கு ஒத்த வரலாற்றை கொண்டுள்ளது. இதுவும் 6ஆம் நூற்றாண்டில் பைசாண்டின்களால் கட்டப்பட்டது. பின்னர் 1511ஆம் ஆண்டில் ஓட்டோமான் பேரரசின் போது சுல்தான் பெய்சிட் டூவின் கிராண்ட் விஜியர் ஹதிம் அலி பாட்ஷா அதை ஒரு மசூதியாக மாற்றினார். துருக்கிய குடியரசை ஸ்தாபித்த பின்னர் அமைச்சரவை உறுப்பினர்கள் இந்த இடத்தை மதச்சார்பற்றதாக முடிவு செய்தனர். 1945இல் அதை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றினர். முன்னாள் சோரா தேவாலயம் அதன் சிறந்த ஓவியங்கள் மற்றும் மொசைக்குகளுக்கு புகழ் பெற்றது. தற்போது சமூக ஊடக தளங்கள் அருங்காட்சியகத்தின் நுழைவு வாயிலில் நீண்ட நபர்களை காட்டும் வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்த கட்டிடம் பொதுமக்களுக்கு மூடப்படுவதற்கு முன்னர் அன்புள்ள படைப்புகளின் கடைசி காட்சியை பெற அதிகம் பேர் முயற்சித்து வருகின்றனர். கலாச்சார பன்முகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடாது என ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ சமூகத்தின் பிரதிநிதிகள் ஹாகியா சோபியாவின் மறுசீரமைப்பிற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சோரா அருங்காட்சியகத்தை மாற்றுவதற்கான திட்டங்களுக்கான எதிர்வினைகளும் இதேபோல் எதிர்மறையானவை என கிறிஸ்தவ மதத்தினர் கூறி வருகின்றனர். கலாச்சார பன்முகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடாது. குறிப்பாக இஸ்தான்புல் போன்ற பணக்கார கலாச்சார தலைநகரங்களில் இதுபோல் செயல்படக்கூடாது என கிரேக்க சமூக அடித்தளங்களை ஆதரிப்பதற்கான சங்கத்தின் தலைவர் கூறினார். கடந்த வாரம் ஜனாதிபதி அரண்மனை சோரா அருங்காட்சியகம் விரைவில் முஸ்லிம் பிரார்த்தனைக்காக திறக்கப்படும் என்று அறிவித்தார். முன்னாள் மத கட்டிடத்தின் கட்டுப்பாடுகள் இஸ்லாமிய மத விவகாரங்களுக்கான துருக்கியின் அதிகாரமாக செயல்படும் டயானட்டுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் பல இஸ்தான்புல் குடியிருப்பாளர்கள் இந்த கட்டிடத்திற்கு சென்றனர். சிலர் அங்கு பிரார்த்தனை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஹாகியா சோபியாவைப் போலவே இது முஸ்லிம்களுக்கும் ஒரு முக்கியமான மசூதி என்று இஸ்தான்புல் குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இந்த முடிவை பற்றி அறிந்த பிறகு பிரார்த்தனை செய்ய இங்கு வந்தோம். ஆனால் அது இன்னும் பிரார்த்தனைக்காக திறக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறப்புக்காக நாங்கள் ஆர்வமாக காத்திருக்கிறோம் என்று அங்குள்ள பொதுமக்கள் கூறினர். இந்த கட்டிடம் ஹாகியா சோபியா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்திற்கு ஒத்த வரலாற்றை கொண்டுள்ளது. இதுவும் 6ஆம் நூற்றாண்டில் பைசாண்டிகளால் கட்டப்பட்டது. பின்னர் 1511ஆம் ஆண்டில் ஒட்டமான் பேரரசின் போது சுல்தான் பெய்சி டூவின் கிராண்ட் விஜியர் ஹதிம் அலி பாஷா அதை ஒரு மசூதியாக மாற்றினார்.
துருக்கிய குடியரசை ஸ்தாபித்த பின்னர் அமைச்சரவை உறுப்பினர்கள் இந்த இடத்தை மதச்சார்பற்றதாக முடிவு செய்தனர். 1945இல் அதை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றினர். முன்னாள் ஜோரா தேவாலயம் அதன் சிறந்த ஓவியங்கள் மற்றும் மொசைக்குகளுக்கு புகழ் பெற்றது. தற்போது சமூக ஊடக தளங்கள் அருங்காட்சியகத்தின் நுழைவு வாயிலில் நீண்ட நபர்களை காட்டும் வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்த கட்டிடம் பொதுமக்களுக்கு மூடப்படுவதற்கு முன்னர் அன்புள்ள படைப்பாளிகளின் கடைசி காட்சியை பெற அதிகம் பேர் முயற்சித்து வருகின்றனர். கலாச்சார பன்முகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடாது என ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ சமூகத்தின் பிரதிநிதிகள் ஹாகியா சோபியாவின் மறுசீரமைப்பிற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஜோரா அருங்காட்சியகத்தை மாற்றுவதற்கான திட்டங்களுக்கான எதிர்வினைகளும் இதேபோல் எதிர்மறையானவை என கிறிஸ்தவ மதத்தினர் கூறி வருகின்றனர். கலாச்சார பன்முகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடாது. குறிப்பாக இஸ்தான்புல் போன்ற பணக்கார கலாச்சார தலைநகரங்களில் இதுபோல் செயல்படக்கூடாது என கிரேக்க சமூக அடித்தளங்களை ஆதரிப்பதற்கான சங்கத்தின் தலைவர் கூறினார். துருக்கி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நாட்டின் சிறுபான்மையினரை மேலும் அந்நியப்படுத்தக்கூடும் என்று மேலும் அவர் கூறினார். சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்கள் எதிர்காலத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 15 ஆண்டுகளில் கிரேக்கத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் எங்கள் நகரத்தில் குடியேறினர். அவர்கள் நன்கு ஒருங்கிணைந்தவர்களாகவும் சமூகத்திற்கு பங்களிப்பவர்களாகவும் உள்ளனர். அவர்கள் இப்போது கிரேக்கத்திற்கு செல்ல நினைப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் என்று அவர் தெரிவித்தார். கிரேக்க வெளியுறவு அமைச்சகம் இந்த முடிவை துருக்கி அரசாங்கத்தால் எல்லா இடங்களிலும் மத நபர்களுக்கு எதிரான மற்றுமொரு ஆத்திரமூட்டல் என்று கூறியது. கிரேக்க வெளியுறவு அமைச்சகம் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்து துருக்கிய அதிகாரிகள் ஐநா பட்டியலிடப்பட்ட மற்றொரு உலக பாரம்பரிய தளத்தின் தன்மையை மீண்டும் கொடூரமாக அவமதிக்கிறார்கள் என்று கூறியுள்ளது. இது அனைத்து விசுவாசிகளுக்கும் எதிரான ஆத்திரமூட்டல் செயல் எனவும் துருக்கியை 21ஆம் நூற்றாண்டுக்கு திரும்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது நகரங்களுக்கிடையேயான பரஸ்பர மரியாதை, உரையாடல் மற்றும் புரிதல் சம்பந்தப்பட்டது என கிரேக்க அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் இஸ்தான்புல்லின் வரலாற்று தீங்கு விளைவிப்பதாகும். மேலும் ஹாகியா சோபியா மற்றும் ஜோரா சர்ச் ஆகிய இரண்டும் அருங்காட்சியகங்களாக மாற்றப்பட்டன. இது நகரத்தின் வரலாற்றை மக்கள் பரந்த பொருளில் பார்க்க அனுமதிக்கும் ஒரு வழியாக அமைந்தது என வரலாற்றாசிரியர் தெரிவித்துள்ளார். இது ஒருபோதும் ஒட்டோமான் பேரரசில் அல்லது இஸ்லாத்தில் வேலைநிறுத்தம் செய்வதற்கான ஒரு வழியாக கருதப்படவில்லை என்று மேலும் அவர் கூறினார். இதுபோன்ற செயல்கள் நகரத்துக்கும் அதன் புகழ்பெற்ற கடந்த காலத்திற்கும் ஒரு அவதூறு விளைவிப்பதால் வரலாற்றின் சுரண்டலாக அவர் கருதுவதை பற்றி அதிக அக்கறை கொண்டுள்ளார் என்றும் வரலாற்றாசிரியர் எர்டன் கூறினார். ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லும் வழியாக மறுசீரமைப்பு இருக்காது எனவும் இந்த மாற்றம் நம் நாட்டுக்கு அவமானம் என்று எதிர்க்கட்சி HDP கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கூறினார். நம் நாட்டின் ஆழமான பன்முக கலாச்சார அடையாளம் மற்றும் பல மத வரலாற்றின் அடையாளங்களில் ஒன்று தியாகம் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் ட்வீட் செய்துள்ளார். ஜோரா அருங்காட்சியகத்தை மாற்றுவது ஒரு அரசியல் நடவடிக்கை என்று பழமைவாதத்தை மையமாக கொண்ட அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஏர்டோகனும் அவரது அணியும் கடந்த ஆண்டு நகராட்சி தேர்தலின் போது இஸ்தான்புல்லில் எதிர்க்கட்சியில் பெரும் தோல்விகளை சந்தித்தனர். இப்போது அவர்கள் மீது வழிகளில் நகரத்தின் மீது தங்கள் அடையாளத்தை வைக்க வளைந்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. எர்டோகன் அரசியல் மேடையை விட்டு வெளியேறிய பின்னர் ஆட்சியை பெறும் எந்த ஒரு அரசாங்கமும் நாட்டில் மேலும் இஸ்லாமியமயமாக்கலுக்கான இத்தகைய முக்கிய நடவடிக்கைகளை தவிர்க்க மிகவும் கடினமாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். கிறிஸ்ட்சர்ச் துப்பாக்கி சூடு சம்பவம், குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. நியூசிலாந்தின் கிறிஸ்ட்சர்ச் நகரில் கடந்த ஆண்டு 2 மசூதிகளில் துப்பாக்கி சூடு நடத்தி 51 பேரை கொன்ற நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர் பரோலில் கூட வெளியே வர அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் சாகும் வரை சிறையிலேயே தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி நியூசிலாந்தில் உள்ள 2 மசூதிகளில் துப்பாக்கியுடன் வந்த பிரெண்டன் டர்ன்ட் என்ற நபர் பலரை தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டார். முதலில் அல்நூர் மசூதியில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தவர்களை நோக்கி சுட 30 வினாடிகள் கழித்து தனது காருக்கு சென்று மீண்டும் ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்து மீண்டும் மசூதிக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை சுட ஆரம்பித்தார். தனது நெற்றியில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா மூலம் அந்த சம்பவத்தை அவர் ஃபேஸ்புக்கில் நேரலை செய்தார். பின்னர் லின்வுட் இஸ்லாமிய மையத்திற்கு காரில் சென்ற டெரன் அங்கு வெளியே இருந்த 2 நபர்களை சுட ஆரம்பித்தார். அப்போது உள்ளிருந்து வெளியே ஓடி வந்த ஒருவர் டெரண்டின் துப்பாக்கி ஒன்றை எடுத்து அவரை துரத்த ஆரம்பித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த 2 போலீஸ் அதிகாரிகள் டெரண்டை துரத்தி பிடித்தனர். போலீஸ் விசாரணையில் மசூதிகளை எரிப்பதே தனது நோக்கம் என்றும் அதை நிறைவேற்றி இருக்கலாம் என தாம் விரும்புவதாகவும் டரன் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற விசாரணையின் போது 29 வயதான ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த குற்றவாளி பிரெண்டன் டரன் 51 பேரை சுட்டுக் கொலை செய்ததையும் 40 பேரை கொலை செய்ய முயற்சித்ததாகவும் தன் மீது இருந்த தீவிரவாதம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்வதாகவும் கூறினார். டரண்டின் நடவடிக்கைகளை மனிதநேயமற்ற செயல் என விவரித்த நீதிபதி அவர் யார் மீதும் கருணை காட்டவில்லை என குறிப்பிட்டார். நியூசிலாந்தின் வரலாற்றில் தீவிரவாத செயல் தொடர்பான வழக்கில் வழங்கப்படும் முதலாவது தண்டனை இதுவாகும். டரன் செய்த குற்றங்கள் கொடுமையானவை என்றும் சாகும் வரை அவனை சிறையில் வைத்தாலும்
செய்த குற்றத்திற்கு அந்த தண்டனை போதாது என கிறிஸ்ட்சர்ச் நீதிமன்ற நீதிபதி கேமரன் மேண்டர் வியாழக்கிழமை அன்று வெளியிட்ட தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பரோல் இல்லாமல் வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பது குறித்து குறிப்பிட்ட அவர், இங்கு இல்லை என்றால் வேறு எங்கு எனவும் தெரிவித்துள்ளார். பரோல் இல்லாமல் வாழ்நாள் சிறை தண்டனை என்றால் தண்டனை வழங்கப்பட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட காலம் சிறையில் இருந்த பிறகும் அவருக்கு வெளியே வர அனுமதி வழங்கப்படாது. இதுபோன்ற தண்டனைகள் மிகவும் மோசமான கொலையாளிகளுக்கு வழங்கப்படும் என நீதிபதி மேண்டர் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து சட்ட அமைப்பில் மரண தண்டனை கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. டரண்டுக்கு வழங்கப்பட்ட தண்டனை குறித்து அறிந்த நியூசிலாந்து பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் கூறுகையில், குற்றவாளியை பற்றி இனி சிந்திக்கவோ அவர் கூறுவதை கேட்கவோ நமக்கு இனி எதுவும் இல்லை என்பதை இந்த தீர்ப்பின் அர்த்தம் என தெரிவித்துள்ளார். மேலும் தீவிரவாதி என்று குறிப்பிடப்படும் நபர் குறித்து கேட்பதோ பேசுவதோ இதுவே கடைசி நாளாக இருக்கும் என நம்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நியூசிலாந்தில் துப்பாக்கி பயன்படுத்துதல் தொடர்பான சட்டங்கள் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான விதிகள் கடுமையாக்கப்பட இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக அமைந்திருப்பதாக கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. தண்டனை வழங்குவதற்காக 4 நாட்கள் நடைபெற்ற விசாரணையின் இறுதி நாளில் குற்றவாளி டரண்ட் கொலை செய்த மற்றும் அவரால் காயமடைந்த நபர்கள் பற்றி சுமார் 1 மணி நேரம் நினைவு கூர்ந்தார் நீதிபதி மேண்டர். மேலும் தான் செய்த குற்றங்கள் குறித்து டரண்ட் வருத்தப்படவோ வெட்கப்படவோ இல்லை எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். அதேபோல் தனக்கு வழங்கப்பட்ட பரோல் இல்லாத வாழ்நாள் சிறை தண்டனையை தாம் எதிர்க்கவில்லை என குற்றவாளி டரண்ட் அவரது வழக்கறிஞர்கள் மூலமாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தண்டனை தொடர்பான விசாரணை நடைபெற்ற கடந்த 3 நாட்களில் பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சுமார் 90 பேர் நீதிமன்றத்தில் தங்கள் துக்கத்தை பகிர்ந்த போதும் டரண்ட் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிக்காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.